ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ரொம்ப பிஸி. இந்த கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, நான் ஃபஸ்ட்டு ஒரு விடுகதை கேட்டேன்ல, எல்லா ட்ரெஸ்ஸையும் போட முடியும், ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் போடவே முடியாதுன்னு. அதோட ஆன்சர் இப்போ நான் சொல்கிறேன். அட்ரஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதோட ஆன்சரு. சரி, இன்றைக்கி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வெள்ளை அரண்மனை, மஞ்ச அறை, அது என்ன? அது எல்லாருக்குமே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு கமெண்டில் அதே மாதிரி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் யாரும் பார்க்காம சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஒரு கதை சொன்னேன்ல, காலையில் ரொம்ப பிஸி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ விழுப்புரத்துக்கு ஃபங்க்ஷன் போனோம், அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போனோம், அதுக்கப்புறம் ஆற்றுல கால் மட்டும் நினச்சோம், அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடிட்டே இருந்தோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை தான் இருந்துச்சு. இப்போ நான் சொன்னது, இப்போ நான் ஒரு கொஷின் கேட்டேன்ல, அதோட ஆன்சர் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் அதோட ஆன்சர் சொல்கிறேன், அது நீங்கள் பார்க்காம தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட சொல்லணும், இப்போ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்ரஸ்ன்னு. அது எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் அவங்க நிறைய பண்ணாங்க, அதனால் எனக்கு அந்த பேரை மறந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்பயும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். நான் எப்போயாவது சொல்லுவேன், நான் எப்போயாவது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். நீங்கள் நான் இன்றைக்கே போட்டுருவேன், நாளைக்கே போட்டுருவேன் அப்படின்னு யாரும் நினச்சிட்டு இருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஆன்சர் நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுக்குறேன். எல்லாரும் பார்க்காம தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஆல்.